புதிது பயணம் புதிது பாடும் குரல்கள் புதிது மேடை புதிது ஆடல் புதிது அபிநயங்களும் புதிது இது யாத்திரை கலை யாத்திரை இது யாத்திரை கலை யாத்திரை கலை என்ற பயணமும் மற்ற பயணங்கள் மாதிரிதான். அதற்காக எடுத்து வைக்கும் முதல் அடி மிக மிக முக்கியமானது. எல்லா பயணமும் துவங்குவது அந்த முதல் அடியில்தானே. ஆனால் மற்ற பயணங்களுக்கும் கலை பயணத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கலை என்பது வாழ்க்கை முழுதும் தொடரும் பயணம். பரதமுனி எழுதிய சாஸ்திரம், அதனை கற்று வரும் பட்டாம்பூச்சிகள் இவர்கள். See, your movements are good. Your Angashuddham of your movements is good, but Thalam is weak. So you have to work on it. பாடல் கற்று, அபிநயம் கற்று, பாவம் கற்று பரதம் பயிலும் அடுத்த தலைமுறை ஆடல் இளவரசிகள். You have many fine qualities, but there is one weakness. It is Thalam. If you're doing Bharatanatyam, it's very important to know the culture. So keep on learning. உங்க அபிநய ஐட்டம் தொட்டு தொட்டு பேசணும் தான். That was, you did it very beautifully. Anna, you must show a little more that you actually like that he is doing it. ஒரே மேடையில் ஒன்றாக இவர்கள் திறமை காட்ட வந்த தருணம் இது. இன்று யார் என்பதுதான் கேள்வி. You all did very well. எல்லாருமே அழகா பண்ணீங்க. But there are certain parts of your dance areas that you need to improve on. இந்த whole project உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வரதுக்காக அவங்க செய்கிறாங்க. அதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? We have to be thankful for that. நீங்கள் இதுவரைக்கும் கற்றுருக்கீங்க, அங்கே போய் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். இந்த நாட்டியத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத அந்த குருக்கள் உங்களை காமிப்பாங்க. ஸோ ஃபார் த டூ ஆஃப் யூ ஸ்பெஷலி, I wish you all the best. One is Maya Sharma and the other one is Aarya Ramesh. ஆர்யா 10 வயசுலேருந்து டான்ஸ் கற்றுருக்காங்க. இந்த கலை யாத்திரையில் ஆர்யா வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். I was really happy that my sister got in because at least one person from the family got in. அவங்க 2 பேருமே ஒன்றா தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, மியூசிக்காக இருந்தாலும் டான்ஸாக இருந்தாலும். And my dad has always supported that. ஆர்யாவுக்கு நேஹா தான் எப்போவுமே பிரச்சோதனை கொடுப்பாங்க. ஓகே, இது வெள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு தெரியாது லைஃப்பில் இது எல்லாருக்கும் கிடைக்க முடியாது. ஸோ ஏன்னா ஆர்யா இஸ் a bit smaller, அவ்வளோ சீரியஸ்னஸ் அவளுக்கு தெரியாது. பட் she is one person who doesn't take things to her head. So I'm very glad that I had a family who's very supportive and as passionate about this art form. The dream moment for me, இது என்னோட ட்ரீம் மோமெண்ட். அவங்களுக்கு கிடைக்காத ட்ரீம், they wanted the kids to perform it and see it. So basically she's seeing her dream being done through dance. Look over there. Do you see what I see? Senor, what do you see? I'm a big fan of Sheejith sir. ஸோ நெஹாக்கும் ஆர்யாக்கும் அந்த சாரை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. I feel blessed that they got this opportunity to literally learn from such a great guru. சரி, நமக்கெல்லாம் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் கிடைக்குமா சார் கூடன்னு. I know it's very hard to get a chance with Sheejith sir. அட்லீஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஷீஜித் கிருஷ்ணா பணிவோடு நிற்கும் இமயம் இவர். இவரிடம் கற்க வேண்டும் என்ற ஆசையோடு காத்திருக்கும் கலைஞர்கள் பலர். எத்தனையோ நாடுகளில் அனைத்துலக மேடைகளில் தன்னுடைய ஆடல் திறமையால் பார்ப்பவர்களை அசர வைத்த அசாத்திய படைப்பாளி ஷீஜித் கிருஷ்ணா. மேடைகள், விருதுகள், பாராட்டும் ரசிகர்கள் இவை அனைத்திற்கும் அப்பால் ஷீஜித் கிருஷ்ணா ஓர் அற்புத ஆசிரியர். 17 வயசில் இங்கே வந்தேன் கலாக்ஷேத்ராக்கு. என்னோடய பேரண்ட்ஸோட விருப்பம் தான் ஆக்சுவலாக நான் அங்கே வந்து படிக்கிறது. என்னோடய பேரண்ட்ஸ் தே ஆர் ஆல்சோ டான்சர்ஸ். தே டூ டீச் பரதநாட்டியம் அண்ட் கதகளி. ஆனால் எனக்கு டான்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சின்ன வயசில். மிருதங்கம் ரொம்ப ஆசை, பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. நெவர் டு பிகம் அ டான்ஸர். பட் இப்போது டுடே ஐ am very thankful to my father because I'm able to do both. ஷீஜித் கிருஷ்ணான்னு சொல்லும்போது எனக்கு எப்போவுமே வந்து சாரை வந்து அந்த ரெஸ்பெக்ட் எப்போவுமே நமக்கு ஒரு பயபக்தின்னு சொல்லலாம். சார் வந்து இட்ஸ் வெரி குட் டான்ஸர். சாரதா ஹாஃப்மேன் அவங்க தான் என்னுடைய வாத்தியார். கலாக்ஷேத்ரான்னு சொல்கிறது தவிர என்னோடய டீச்சர் சாரதா டீச்சர்னு எப்போவுமே சொல்கிற ஒரு பழக்கம். பிகாஸ் 4 வருஷம் அங்கேயே அவங்க கீழே தான் இருந்திருக்கேன். So Aarya, are you excited? Have you finished your packing? No, I have the last and most important thing, my chalanga. இது கலாச்சாரம் கலந்த மண். கண்ணுக்கு தெரியாமல் காற்றுக்கூட காற்சதங்கை கட்டி நடம் புரியும் நகரம் சென்னை. சென்னையின் வீதிகள் கனவுகளும் கலையும் கைகோர்த்து நடக்கும் வித்தியாசமான வீதிகள். அங்கே ஆசையோடு பதிந்தன ஆர்யாவின் காலடி சுவடுகள். I felt very fortunate, first of all, to be sitting next to him and watching it, and also like how he gives corrections on the spot. The hardcore trees, their trunks for seats, the willows, their shade. So first they were holding hands for the prayer, and then suddenly sir was like, okay, like you also join. And then I felt very inclusive, even though it's like my first day. I have only been there for like 30 minutes, but still to be part of that community, it's very special to me. ஆர்யா ரொம்ப நல்ல டேலண்டட் கேர்ள். 17 வயசு. அதுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த ஒரு when you're growing up, you need to grow with that. அது இல்லாமல் I'm not talking about ரொம்ப டேலண்டடாக இருக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. பட் அந்த ஒரு அழகு இருக்குது பாருங்கள், அந்த ப்ராசஸ் that I can feel in ஆர்யா. ஆர்யா இருந்த இடத்துல நான் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில். ஸோ டீச்சிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் we go very lazy with teaching. ஸோ டீட்டெயில்ஸ் அந்த குழந்தைக்கு அந்த வயசில் என்ன தெரிஞ்சுது அவளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ we need to add what we can. He is treating everyone with respect. He is friendly with everyone. He's like cracking jokes, and he's trying to make sure, even though the production is tomorrow, he's making sure that his students are relaxed and comfortable. சீரியஸ்னஸ் இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும், எல்லாம் இருக்கணும் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறச்சு. ஆனாலும் அழகு என்னங்கிறது புரிய வைக்கணும். அதோடு சேர்ந்து அன்பு என்னங்கிறதும் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படியும் வர்ற நேரம் I'm a common man for her also. Like that respect is very different from the way we only admire. குரு பேர் சொல்லு. ஸ்ரீதரன் டீச்சர். எவ்வளோ வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க? 5 வருஷம் 6 வருஷம் படிச்சேன். ஆர்யா என்கிட்ட வரும்போது அவள் வந்து 12 வயசு குழந்தை தான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு தான் கிளாஸுக்கு வந்தாங்க. நல்ல கேலிபர் இருக்கிற குழந்தை தான். பட் அவள் உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் பண்ண விஷயம் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக். எப்போவுமே வந்து ஷீஸ் டான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி தான். இது பர்ஃபார்மன்ஸ் கூப்பிட்டா கூட ஷீல் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப். என்ன பண்ணி காட்ட போகிறேன் இன்னைக்கு? Your composition. My composition. Okay.
நந்திச்சொல். நந்திச்சொல் யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? ஹரிதா டீச்சர். சிஃபாஸ்ல இருந்து. சிஃபாஸ்ல. ஓகே. அது இது நந்திச்சொல்லுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன த்ரூ சவுண்ட் ஆர் மியூசிக் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா? The beats. Beats. அந்த சொல்லு பார்க்கலாம். அதோட வாய்த்தாரி சொல்லு கட்டு சொல்லு. சும்மா சொன்னா போதும், தாளம் வேண்டாம். தத் தித் தனம் நம் தொம் தித் தாங்கு தித் தனம் நம் தொம் தித். எங்கேயோ ஒரு அந்த வேர்டு எங்கேயோ வருது இல்லை? நம் தொம் தி. அப்புறம் அந்த நம் தி ததிங்க என்னத்தம் சொல்லு. நம் தித்த திங்கே நத்தம் நம் தித்த திங்கே நத்தம் நம். கரெக்ட். ஸோ அதுதான் சொல்லு கட்டு. நந்தி சொல்லுங்கிறது சொல்லனாலும் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த யூஸ் பண்ணுற சொல்லுகள் அப்படிப்பட்டது. ஸோ நந்தி ததிங்கே நத்தம் நந்தி ததிங்க, அதனால நந்தி சொல்லு. One-on-one interaction, that's very valuable. ஒரு குரு கிட்ட அந்த டான்ஸ் கற்றுக்கும்போது அவங்க வே ஆஃப் டீச்சிங் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அண்ட் அவங்க நாலேஜ், அவங்க கொரியோகிராஃபி அதெல்லாம் படிக்கும்போது தான் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் தட் தே ஹேவன்ட் ரீச்ட் எனிவேர். ஸோ இங்கே வரும்போது they know that they are grounded, a great opportunity for them in life. Nam nam tom de tang de ta nam nam. I couldn't believe that I was dancing in his studio and where his students were dancing a few days ago. He was teaching me so well what one must feel when we're doing this movement. So he gave me a lot of detailed corrections. Nandichol is a difficult composition, correct? You need nalla energy venum, nalla practice தேவை. Being a dancer myself and seeing my sister in this space, I think it was very moving because she is able to experience certain things. Even though I couldn't, I was still able to learn from it. ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லணும். எப்படின்னாக்க, இப்போது அலாரி பண்ணுறோம், மல்லாரி பண்ணுறோம், புஷ்பாஞ்சலி, இதெல்லாம் நம்ம ஒரு கச்சேரிக்கு இன்வோகேட்ரி காம்போசிஷன்ஸ், கரெக்ட் தானே? அதோட அடிஷன்னு பார்த்தாக்க நந்திச்சொல். என்ன தாளம்? கண்ட திரிபுட்டா. கரெக்ட். கண்ட திரிபுட்டா. 1 2 3 4 5. ஸோ கண்டம் அண்ட் 2 திருத்தம் அங்காஸ். ஸோ கண்ட திரிபுட்ட தாளம். நந்தி சொல்ல 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் 2 கேரக்டர்ஸ்? Nandi and Shiva. Who is Nandi for Shiva? He's like vehicle for companion. Yeah, he's a friend. He's a vehicle. He's also his musician. So அவர் மத்தளம் வாசிக்கிறார், பகவான் நாட்டியம் பண்ணுறார். பட் எல்லாமே நிறுத்தா பேஸ்ட், கரெக்ட்? ஏன்னா நீங்கள் தத் தனம் நம் தொம் தித் தாங்குன்னு சொல்கிறச்சு we don't have a typical language. ஏன் சொல்கிறேன்னாக்க, இப்போது வெரி ஃபர்ஸ்ட் மூமெண்ட் என்ன? இந்த வணக்கம் யார் பண்ணுறாங்க சொல்லு? Are you doing the வணக்கம் or Nandi doing a வணக்கம்? Nandi doing a வணக்கம். Of course you are Nandi, you are dancer. That's very important. ரொம்ப முக்கியம் அது. அதான் நான் சொன்னேன், அதோட செகண்ட் லேயர் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னாக்க, கம்போசர் நான் சொல்லி கொடுக்குறச்ச சொல்லி கொடுத்து தான் ஆகணும். ஆனாலும் சில ஹிடன் தாட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே சிவனுடைய வீடு வாசல் எங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோ. கைலாசம் இங்கே இருக்குது. நந்தி வந்து ஈஸ்வரான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கணும். அண்ட் யூ பிளேஸ் யுவர் சிகரம். இந்த சிகரம் யார்? சிவா. ஸோ ஹி அப்பியர். அவர் அங்கே வந்து நிற்கிறார். அதுக்கப்புறம் இப்படி பெண்ட் பண்ணுறோம் இல்லையா? எதுக்காக பெண்ட் பண்ணுறோம்? அங்கே தான் நந்தி வெஹிக்கிள்ங்கிறது. பிகாஸ் நந்தி இஸ் சீட்டட், இப்படி உட்காந்துட்டுருக்கார். ஸோ அவரால் ஈ கேன் கிளைம் ஆன். எஸ், அதுனால நெக்ஸ்ட் மூமெண்ட்.
ஸோ இந்த தாட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அடவு மட்டும் கிடையாது. தத்தை தாகா தித்தை தாகா தாகதிஜம் தெரித்தா மட்டும் இல்லை. ஸ்டோரி லைன் இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது. தேய் பண்ணால் தான் ஆர்டிஸ்ட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால தான் அந்த பையனுக்கு சொன்னேன், இல்லாட்டி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், எது பண்ணாலும் அழகாக பண்ணு. எதுவாக இருந்தாலும் சரி, நாட்டியாரமாக பிடிக்கிறச்சே இல்லாட்டி ஹஸ்த முத்ரா பிடிக்கிறச்சே மட்டும் இல்லை, பண்ணுறதெல்லாம் அழகாக இருக்குது. நந்தி வாத்தியத்தை எடுத்துட்டு வாசித்து இந்த டைரக்ஷன் அந்த டைரக்ஷன். ஸோ யூ நீட் டு ரியலி அனௌன்ஸ் தோ சிவநாட்டியம் பண்ண போகிறார். எப்படி நாட்டியம் பண்ண போகிறார்? இப்படி நாட்டியம் பண்ண போகிறார். கரெக்ட்? இப்படி நாட்டியம் பண்ண போகிறாருன்னு சொல்கிற நேரம் என்ன ஆகுது? சிவா ஜஸ்ட் பிஹைண்ட் ஹிம். இப்போது உன்னோட குரு பற்றி நீ இமிட்டேட் பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்கும்? நீ இமிட்டேட் பண்ணுற என்னோட குரு இப்படி நாட்டியம் பண்ணுவார். அதே நேரம் குரு உன்னோட பின்னாடி இருக்காருன்னு தெரிஞ்சாச்சுன்னாக்கா ஒரு பயம் வரும் இல்லையா? அந்த சிச்சுவேஷன். ஸோ இப்படி வந்துவிட்டு, ஓ பகவானே இங்கே இருக்கீங்களா, நமஸ்காரம். ஸோ இந்த லேயர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். He is like a legend and his choreographies are amazing. Dinge na tum de ta nam nam. இது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் நினச்சிக்கோ. அந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஸோ யூ கேன் மூவ் ஆல்சோ. கொஞ்சம் கூட நல்லா மூவ் பண்ணலாம். இங்கே வரலாம், அங்கே போகலாம். அதே இருந்த இடத்துல இருந்து. இப்போ நான் பண்ணி காட்டுமா ஒரு வாட்டி? இப்போ பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இப்போது இங்கே தே த நம், அவ்வளோ தூரம் அப்படி போகணும். மூவ் நைஸ்லி அண்ட் சே அப்படி நாட்டியம் பண்ண போகிறேன். When I saw Sir teaching Aarya Nandichula, like give her corrections, it was just, I didn't know there was so much depth to it, because he's the dance composer and I was like, okay, it's a nritta piece. And then when I saw him teach, he was standing up explaining each and every definition to her. வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறாங்க இல்லையா, அது அழகாக போடணும்னு நினைக்கிறவங்க தான் ஆர்டிஸ்ட். சும்மா எனக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, நான் அங்கே கோலம் போட்டுட்டு போகிறேன்னு நினச்சாச்சுனாக்கா ஆர்ட் கிடையாது. அப்படின்னாக்கா அந்த வகையில் I'm very equal to that person who is putting column there. Like, I'm not special here. He was so nice to her. I usually put him on a pedestal and I see him as a legend because he composes such beautiful pieces. After seeing this, my respect for him has increased so much. Dhalang kutaka dhikutaka ta dhinge na tum ta nam nam tum de tang. இங்கே இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, தனித்தனியாக பண்ணி காட்டு. நான் பண்ணி காட்டுமா ஒரு வாட்டி? இப்போ இங்கேருந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோ. பாரு, இப்போ த நம் நம் அங்கே தொம் அங்கே வச்சுட்டா போகிறோம். இது வேண்டாம். ஹீ ஸோ ஹம்பிள். இவ்வளோ தெரியும் அவங்களுக்கு, ஆனால் அவங்க பாடி லாங்குவேஜில் இஸ் வெரி டவுன் டு அர்த். அவங்க வேலை செய்யறது பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துருச்சு. ஆனால் அந்த ஸ்டார் மாதிரியே இல்லை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீடுக்குள்ளே அடவுகள் தான் பேசுகிறது. எல்லாம் அடவுகள், மண்டலாஸ், பாதபேதாஸ், சாரி பேதாஸ், இதெல்லாம் டெக்னிக்கல் வொக்காபுலரிஸ் இல்லையா? ஆனால் ஒரு யூஆர் கிரியேட்டிங் எ லாங்குவேஜ். அதோட சேர்ந்து என்ன இருக்குது? ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நல்லா அனுபவித்து பண்ணுறச்சு டான்ஸ் வில், அதோடைய ஸ்தானம் மாறும். ஸ்தானம்னா தெரியலையா? அதோட பொசிஷன், it will go higher. It will be elevated. Language is only vocabulary. What is the use of presenting grammar? You need to create poetry out of it. That's very important. ரொம்ப முக்கியம் அது. அதை யோசிச்சு பண்ணாக்க அழகான நாட்டியம், அழகான டான்ஸர் ஆகிடும். ஆல் தி பெஸ்ட். சரி, குரு சிஷ்ய பந்தம் தான் இந்தியன் கல்ச்சர்லே இருக்குது. ரைட் ஃப்ரம் மகாபாரதம், ராமாயணம், எவ்ரிவேர். அது இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த டான்ஸ் மூலமாக லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் emulating it and they are trying to learn a lot from dance. அரங்கம் நிறைந்த ஒரு மாலை பொழுது. அதுவரை ஆர்யா தன் ஆசானாக பார்த்த அந்த அற்புத கலைஞர் தன் பரிவாரத்தோடு மேடையேறுகிறார். Like through watching these programs or performances, you can learn so much. கலையை கையாளுற நேரம் I'm becoming different. கரெக்ட்? அந்த கலைக்கு இருக்கிற மகிமை தான் அங்கே முக்கியம்.
it's not about me. Like, when you need to become an artist, you need to understand beauty. You also need to understand, you need to embrace அழகு, you need to embrace love. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆக முடியும். ஷீஜித் சாரோட ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. ஆனால் I am amazed to see. I can easily say the whole process more than 2 years. நான் choreograph பண்ண நேரம் maybe one week or 1 month or 2 months. But on all the thought process more than 2 years. It was like watching a movie, and I think it was better than a movie because I was able to see the characters in like 3D, and there was not like a single mistake or anything. It was just so natural, and yeah, I was able to connect to them. ஏன்னா அது கலெக்ஷன் மனசுக்குள்ளே இருந்தது. எப்படி மியூசிக் இருக்கலாம், எப்படி மூமெண்ட்ஸ் கொண்டு வரலாம், யார் பண்ணலாம், என்ன எல்லாமே. பட் அது that took at least 2 years. பட் அது கொரியோகிராஃப் பண்ணுற நேரம் மேபி இட் வில் ஹேப்பன் ஒன் சீன். லைக் இந்த விண்மில்னு ஒரு சீன் பார்த்தீங்க இல்லையா, அந்த சீனுக்கு ஒரு 4 நாள் எடுத்துருப்போம். அந்த 4 நாள் மே சவுண்ட் வெரி சிம்பிள். பட் அதுக்கு நான் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ கொரியோகிராஃபர் அது யோசிச்சுட்டு இருக்கிறது இட்ஸ் more than a year or more than 2 years. I think Sheejith sir is more than an actor than a dancer because அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. Journey is the music, this is the climax, this is the peak. It cannot go higher than that. And I'm very special and I'm very glad I got to meet him. Kalai Yaathirai, it was very nice because from the audition to the shooting and then to the pack up and everything, it was very exhausting, but I enjoyed each and every moment of it. This is a memorable journey for us, definitely for the kids, I think. Use this art for a better living and better humanity. So அந்த ஜேர்னி, அந்த ரியலைசேஷன், அந்த ஒரு நம்பிக்கை or படிப்பு or what you're going to share is all about Kalai Yaathirai. கையும் கண்களும் பாதமும் வரையும் உயிருள்ள ஓவியம் பரதம். சலங்கையின் ஒலிதான் அங்கே பாஷை. இவை அனைத்தும் சேரும் பொழுது நடனம் என்பது ஒரு கதையாக, ஒரு கவிதையாக, ஷீஜித் கிருஷ்ணா போன்ற மேதைகளின் கைவண்ணத்தில் ஒரு காவியமாக மாறுகின்றது. அந்த காவியத்தில் ஆர்யா என்ற இந்த இளம்பிறை இன்று இணைகிறது.